ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2026 நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு 2 கேட்ட ஒரு கொஷின் பாருங்கள். பிரகதி பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள். பிரகதி தளம் பற்றிய கூற்றுகளை கருதுக, சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள். பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரகதி தளம் அப்படிங்கிறது ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக. பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்மை தான் பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த தளமானது உட்கட்டமைப்பு திட்டப்பணிகளை முடிப்பதற்கு தொன்மையான பொறியியல் கருவிகளை இதனுடன் இணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா இங்கே ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் டூல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டுங்கிறது தவறு. ஏன்னா இங்கே முழுக்க நவீன டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களால் இயங்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிரகதி பிளாட்ஃபார்ம். இங்கே ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஏஐ உள்ளடக்கியதாக இருக்கும், பிக் டிஜிட்டல் டேட்டா இருக்குல்ல அது உள்ளடக்கியதாக இருக்கும், ஜியோஸ்பேசியல் டெக்னாலஜி அண்டு ஜிஐஎஸ் தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த பிரகதி பிளாட்ஃபார்ம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த தளமானது செயற்கை நுண்ணறிவு, பேரளவு தரவு பகுப்பாய்வு ஆகியவற்றை உரிய காலத்திற்குள் முடிக்க அந்த திட்டப்பணிகளுடன் இணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு. இந்த பிரகதி பிளாட்ஃபார்மில் ஏஐ அந்த கம்பைனாக இருக்கும், பிக் டிஜிட்டல் டேட்டா அனலைட்டிக்ஸ் அது இருக்கும், ஜியோஸ்பேசியல் டெக்னாலஜி ஜிஐஎஸ் தொழில்நுட்பம் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. இந்த பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த பிரகதி தளமானது 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. இந்த கொஸ்டினில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆப்ஷன் டியில் இருக்க 1, 3 and 4 ஒன்லி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் செயல்படுத்தப்பட்ட பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது 2023 கொண்டு வந்திருப்பாங்க. யாருக்காக அப்படின்னா, கைவினை கலைஞர்கள் இருப்பாங்களா அவங்களுக்காகவும் பாரம்பரிய கலைஞர்களுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, கைவினை கலைஞர்களுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிதியுதவி வழங்குறது. எப்படி அப்படின்னா, கைவினை கலைஞர்களுக்கு எந்தவித பிணையமும் இல்லாமல் குறைந்த வட்டியில் 3 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே அவங்களோட தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக பேசிக் ட்ரைனிங்லேருந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. அதுதான் இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது. இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பெருமளவிலான தொழில்துறை உற்பத்தியை ஊக்குவித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. தொழில்துறை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரல. கைவினை கலைஞர்களுக்காகவும் பாரம்பரிய கலைஞர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ரெண்டாவது, கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கரெக்டு தான். கைவினை கலைஞர்களுக்கு எந்தவித பிணையமும் இல்லாமல் 3 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக கடன் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். அப்போ செகண்ட் கரெக்டு. தேர்டு பாருங்கள். திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சியை ஊக்குவித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆமாம், அவங்க தொழிலை மேம்படுத்துறதுக்காக பேசிக் ட்ரைனிங்லேருந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வரைக்கும் கொடுக்கக்கூடியதான் இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டம். அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ சரியான கூற்று அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு கூட கொடுப்பாங்க. இது 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் கூட இந்த காப்பீட்டு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது பயிர்களுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம். இது 2016 February 18 கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் விவசாயிகளுக்கு ஆயுள் காப்பீடும் நிதியுதவியும் வழங்கிடுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு காப்பீடு கிடையாது, விவசாய பயிர்களுக்கு தான் காப்பீடு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், விவசாயிகளுக்கு ஒரு உத்தரவாதமான வருமானத்தை உறுதி செய்து அவர்கள் விவசாயத்தில் தொடர்ந்து ஈடுபட உதவுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். பயிர்களுக்கு நம்ம காப்பீடு பண்ணிட்டோம் அப்படின்னா, பயிர்களுக்கு சேதம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு இயற்கை பேரிடர், பூச்சி தாக்குதல், இல்லைன்னா வறட்சி, இல்லைன்னா நோயினால் அதுக்கு பயிர்களுக்கு இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அவங்க தொடர்ந்து விவசாயம் செய்ய நம்மளால் ஹெல்ப் பண்ணவும் முடியும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், விவசாயிகளுக்கு தடையற்ற நிதி வசதியை உறுதிப்படுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அப்போ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்க 2 and 3 only அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது 2024 அறிவிச்சிருப்பாங்க. 2025 இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து காஞ்சிபுரம் இருக்குல்ல, காஞ்சிபுரத்தில் இருக்க குன்றத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிதியுதவி வழங்கணும், அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க நிதியுதவி மற்றும் திறன் மேம்பாட்டை கைவினை கலைஞர்களின் வளர்ச்சிக்காக வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்கல்ல, SC/ST சமூகங்கள் மத்தியில் தொழில் முனைவோரை வளர்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் வந்து 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் எந்த பேரில் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படிங்கிறது தான் SC/ST சமூகங்கள் மத்தியில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, SC/ST சமூகத்தை சேர்ந்த மக்கள் அப்ளை பண்ணி பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு 35% கேபிட்டல் சப்சிடியும் 6% வட்டி மானியமும் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்கல்ல, படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு உதவுதல், அது நீட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படித்த முதல் தலைமுறையை சேர்ந்த தொழில் முனைவோருக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் நீட்ஸ் அப்படிங்கிறது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு 25% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூலதன மானியமும் கொடுப்பாங்க, 3% வட்டி மானியமும் இந்த இதில் கொடுப்பாங்க. இதுக்கான நமக்கு அந்த இது 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழில் தொடங்கிறதுக்காக கடன் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுக்கு கீழே வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க நிதியுதவி மற்றும் திறன் மேம்பாட்டை கைவினை கலைஞர்களின் வளர்ச்சிக்காக வழங்குறது தான் அந்த கலைஞர் கைவினை திட்டம். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது TNEB 2.0 தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த TNEB 2.0 அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் மின் உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை டபுள் டைமாக மாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் TNEB 2.0 அப்படிங்கிறது. இதில் பழைய மின்கம்பிகள், டிரான்ஸ்ஃபார்மர், சப்ஸ்டேஷன் இதெல்லாம் நவீனப்படுத்தி தடையற்ற மின்சாரம் வழங்கவும் இது உறுதி செய்கிறது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் TNEB 2.0 அப்படிங்கிறது மின்சார உற்பத்தியை இரட்டிப்பாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருப்பாங்க.